ஆல் சண்டே லஞ்சுக்கு வந்துட்டு காய்கறி சாதமும் வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்த அந்த கூழ் வத்தலையுமே வச்சு முடிச்சுக்கிட்டதுனால ஈவினிங் மேலே ஸ்நாக்ஸ் செய்வோமேன்னு சொல்லிட்டு பஜ்ஜி மாவு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/4 ஸ்பூன் வத்தப்பொடி, கொஞ்சமாக காயப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கிட்டேன். பஜ்ஜி மிளகா ஒன்றே ஒன்று இருந்ததுனால அதையும் நாளாக வகுந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி கட் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு மிளகா பஜ்ஜி கொடுக்க முடியாதுல்ல, அதனால தான். எப்போல்லாம் நான் பஜ்ஜி போடுறனோ டக்குன்னு என் மைண்டில் ஞாபகம் வருது யாருன்னா எங்கள் அப்பா தான். நல்ல டேஸ்ட் அண்ட் எம்மியாக சூப்பராக போடுவாங்க புசு புசுன்னு. ஆனால் எண்டில் நம்ம ஏன்டா அவர்கிட்ட கொடுத்தோங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எண்ணெய், தண்ணி, கடலை மாவு, உப்பு, வத்தப்பொடின்னு எல்லா வேலையுமே நம்மளை தான் வாங்குவாங்க. நம்ம தான் எல்லாமே பண்ணியிருந்த மாதிரியே இருக்கும். உட்காந்துக்கிட்டே அதை எடுத்தா இது எடுத்தான்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கையோடைய கூழும் காய்ச்சி நைட்டு தண்ணியில் ஊற்றி ஊற வச்சாச்சு. இன்னொரு விலாகில் பார்க்க